ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்தி நாடெங்கும் விடுதலை வேட்கையை பற்ற வைத்தது வந்தே மாதரம் பாடல். அடிமை தலைக்கு எதிராக ஒன்றுபட்ட இந்திய தேசத்தின் எழுச்சி கீதம் அது. அந்நியரின் ஆட்சியில் இந்தியா சுரண்டப்பட்டு வந்த நேரத்தில் ஒவ்வொரு இந்தியரின் உணர்வு போர் முழக்கமாகவே வந்தே மாதரம் இருந்தது. தேசப்பற்றின் அடையாளமாக ஒலித்த இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி இந்தியா தேசிய பாடலுக்கு வழங்கும் சட்ட பாதுகாப்பு கௌரவத்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்கியிருக்கிறது. நாட்டை தாயாக போற்றி தாயே உன்னை வணங்குகிறேன் என்று கொண்டாடும் இந்த பாடல் தேசத்தை கட்டி எழுப்பும் மிக பெரும் உத்வேகத்தை இந்தியாவுக்கு வழங்கியது. இந்தியாவின் தேசிய அடையாளமாகவும் கூட்டு உணர்வின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ள இந்த பாடலை இந்தியாவின் ஆகச்சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவரும் வங்க படைப்பாளியுமான பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றினார். வங்காளத்தின் வடக்கு பர்கானாஸ் மாவட்டம் கண்டல்படா கிராமத்தில் 1838 வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வங்காளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் என பல மொழிகளில் புலமை பெற்ற சாட்டர்ஜி பள்ளியில் படிக்கும் போதே வங்க மொழியில் கவிதைகள் எழுதினார். இந்திய கலாச்சாரத்தின் பெருமைகளை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் தம் இலக்கியங்களை உருவாக்கிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்திய இலக்கிய கருவூலங்களை இளம் தலைமுறை விரும்பும் வடிவங்களில் எடுத்துச் சென்றார். நாவல், கவிதை, கட்டுரை என பல வடிவங்களில் தேசிய ஒற்றுமையையும் இந்திய பண்பாட்டையும் இளம் தலைமுறையின் மத்தியில் விதைத்தார். பல்வேறு நாவல்களை எழுதியுள்ள சாட்டர்ஜி வங்க தர்ஷன் என்ற இலக்கிய இதழை 1872 தொடங்கினார். நாவல்கள், கதைகள், நகைச்சுவை சித்திரங்கள், வரலாற்று கட்டுரைகள், இலக்கிய விமர்சனங்கள் என செறிவு கொண்ட இதழாக வந்த இந்த இதழில் ஆனந்த மடம் என்ற தொடர் புதினத்தை எழுதினார் சாட்டர்ஜி. அந்த புதினத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். பிற்காலத்தில் ஆனந்த மடம் புதினம் தனி நூலாக வந்தபோதும் அதில் இடம்பெற்றது. இந்த பாடல் வங்க தர்ஷன் இதழில் இடம்பெற்ற நாள் 1875 நவம்பர் 7 அக்காலத்தில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ராணியை புகழ்ந்து பாடும் பாடலை இந்தியாவில் கட்டாயமாக்கினார்கள். அதற்கு எதிர்வினையாக இந்திய அன்னையை போற்றி புகழும் வந்தே மாதரம் பாடலை இந்தியர்கள் பாடினார்கள். ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் ஆயுதமாகவே வந்தே மாதரம் பாடல் மாறியது. சுதந்திர வேட்கையை இந்த பாடல் தூண்டுவதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் பொது இடங்களில் இதனை பாட தடை விதித்தார்கள். ஆயினும் தடையை மீறி ஆயிரக்கணக்கான போராளிகள் பொதுவிடங்களில் பாடினார்கள். அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கிலேய ஆதிக்க அரசு. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வந்தே மாதரம் பாடுவதையோ அல்லது கோஷமிடுவதையோ தடை செய்து சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டன. கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. மீறி பாடிய மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வந்தே மாதரம் பாடலை கேட்டு பிரிட்டிஷ் அரசு மிரள்வதை அறிந்து பலரும் அதை தீவிரமாக பாட ஆரம்பித்தார்கள். ரவீந்திரநாத் தாகூர் இப்பாடலை இசையமைத்து பாடினார். லாலா லஜ்பதி ராய் வந்தே மாதரம் என்ற பெயரில் ஒரு இதழையே தொடங்கினார். பிபின் சந்திரபால், ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோர் அந்த இதழின் பொறுப்பாளர்களாக பணியாற்றினார்கள். தனது கூர்மையான மற்றும் வலுவான தலையங்கங்களின் மூலம் அந்த இதழ் இந்தியாவின் விழிப்புணர்வுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக திகழ்ந்து சுயசார்பு, ஒற்றுமை மற்றும் அரசியல் விழிப்புணர்வு ஆகிய செய்திகளை அகில இந்திய மக்களிடம் பரப்பியது. பல்வேறு மொழிகளில் வந்தே மாதரம் மொழிபெயர்க்கப்பட்டது. தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் அதனை மொழிபெயர்த்தார். இந்த பாடல் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு முழக்கம். நான் அதோடு தூய்மையான தேசிய உணர்வில் இணைந்தேன் என்று ஹரிஜன் இதழில் எழுதினார் மகாத்மா காந்தி. வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் சின்னமாக மாறியது. இந்த பாடலை பாடியதற்காக ஆங்கிலேய ஆதிக்கவாதிகளால் சிறை கொட்டடியில் அவதிக்கு உள்ளானவர்கள் பலர்.
தடியடிப்பட்டு காயமுற்றவர்கள் பலர், துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானவர்கள் பலர். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரத்தில் நாட்டை தாயாக உருவகப்படுத்தும் ஒரு புதிய பார்வையை உலகுக்கு வழங்கினார். சுதந்திரத்திற்கு பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையில் ஜனகணமன மற்றும் வந்தே மாதரம் ஆகிய 2 பாடல்களையும் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்வதில் முழுமையான ஒருமித்த கருத்து நிலவியது. அந்த விஷயத்தில் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. 1950 ஜனவரி 24 அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றுகையில், சுதந்திர இயக்கத்தில் வந்தே மாதரம் ஆற்றிய முக்கிய பங்கின் காரணமாக அது தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு இணையான அந்தஸ்தை பெற்று சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அவரது கூற்றின்படி ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமன சுதந்திர இந்தியாவின் தேசிய கீதமாகவும், பங்கிமின் வந்தே மாதரம் ஜனகணமனவிற்கு சமமான அந்தஸ்துடன் தேசிய பாடலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் இந்தியாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. 2025 நவம்பர் 7ஆம் தேதியன்று இதன் தேசிய அளவிலான தொடக்க நிகழ்ச்சி தில்லியில் இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. நினைவு அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிடப்பட்டன. வந்தே மாதரத்தின் வரலாறு குறித்த கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து வந்த முக்கிய பாடகர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடினார்கள். வந்தே மாதரத்தின் பல்வேறு பரிமாணங்கள், பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வாழ்க்கை வரலாறு, சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரத்தின் பங்கு மற்றும் இந்தியாவின் வரலாறு ஆகியவற்றை மையமாக கொண்டு தலா 1 நிமிடம் கொண்ட 25 திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்கள் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை பாட உத்தரவிடப்பட்டது. இதையொட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதமும் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வந்தே மாதரம் என்பது ஒரு மந்திரம், சுதந்திர இயக்கத்திற்கு சக்தி மற்றும் உத்வேகத்தை கொடுத்த ஒரு முழக்கம், தியாகம் மற்றும் தவத்துக்கான பாதையை காட்டிய ஒரு முழக்கம், வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சாட்சிகளாக நாம் இருப்பது பெருமைக்குரிய விஷயம். இது ஒரு வரலாற்று தருணம் என்றார். இதன் தொடர்ச்சியாக தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்டப்பூர்வமாக வழங்கும் வகையில் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு தீர்மானித்தது. மே 5ஆம் தேதி தில்லியில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியது. ஜூலை மாதம் நடக்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதா சட்டமாகும் நிலையில் வந்தே மாதரம் பாடும்போது அவமதித்தாலோ இடையூறு விளைவித்தாலோ அது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக கருதப்படும். இக்குற்றத்தை இழைப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 3 நிமிடம் 10 வினாடிகள் வரக்கூடிய வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்களும் கட்டாயம் பாடப்பட வேண்டும். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக இப்பாடல் இசைக்கப்படும் போது பொதுமக்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். பள்ளிகளில் காலை வழிபாட்டு கூட்டங்களில் இப்பாடலை முழுமையாக இடம்பெறச் செய்ய வேண்டும். இந்திய தேசியத்தின் அடையாளமாகவும் ஒற்றுமை உணர்வின் வெளிப்பாடாகவும் இருக்கும் வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் ஆன்மாவாக நிறுவப்பட வேண்டும். இந்திய ஜனநாயகத்தின் தேசிய அடையாளமாக அது என்றென்றும் நினைவு கூறப்படுவது காலத்தின் தேவை. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.